ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722250. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தெங்காசிக்காரா, என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணே வேலையா இருக்கேண்ணே. என்ன ஏதாவது விஷயம் இருக்கா சொல்லுங்க. நிறைய விஷயம் இருக்குப்பா. அதான் புது புது விஷயத்தோட வரோம்னு சொல்லியிருந்தோம்ல. என்னண்ணே என்ன இருக்கு சொல்லுங்க. அதாவது நம்ம அந்த லோட்டஸ் தலைவர் மார்மலேருந்து நம்ம அதை பற்றி போகவே இல்லை அந்த பக்கம். ஆமாண்ணே, மவுண்டைன் போனார், அதோட சரி நம்ம அந்த பக்கம் போகவே இல்லை. அதை பற்றி தகவல் எதுவும் வரல. ஆனால் இப்போ ஒரு புது தகவல் வந்திருக்கு. என்னதுண்ணே? அதாவது புது தலைவர் இருக்கார்ல, நம்ம திருநெல்வேலிக்காரரு. ஆமாண்ணே, எங்கள் ஊருக்காரரு. உங்கள் ஊருக்காரரு தான். அதில் உனக்கு ஒரு பெருமை. சரி விடு. நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையும். அவருக்கு 2 அசிஸ்டன்ட் போட்டிருக்கிறாங்களா? என்னண்ணே இதில் என்னென்ன இருக்கு? 2 அசிஸ்டன்ட் போட்டிருக்கிறாங்களா? சும்மா தகவல் தான்ப்பா. பாடி கத்துக்கலாம். யாருமே இல்லாத இடத்துல கூட விலகுன்னு வெறித்தனமா கத்திட்டு வர்றீங்க பத்தியா? அதில் ஏதாவது முக்கியமாக ஏதாவது இருக்கா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏதாவது இருக்கு போலையே. அதில் ஒருத்தர் லோட்டஸ் கட்சியோட பின்புலமாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பை சேர்ந்தவர் போட்டிருக்காங்க. அது அந்த அமைப்பு இல்லை, நீ நினைக்கிற அமைப்பு இல்லை. இப்படிலாம் சொன்னீங்கன்னா எல்லாருமே நாக்பூர் தான் நினைப்போம். அந்த அமைப்பு இல்லை. இது ஒரு அனலிட்டிக்கல் விங் மாதிரி அங்கேருந்து வந்திருக்கா. இது ஒரு கடவுளின் பேரால் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் ஆள் போட்டுக்கிறாங்களா? வார் ரூமாண்ணே. கடவுளின் பேரால் இயங்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறேன். நீ அங்கே போகிற. என்னண்ணே வார் ரூமாண்ணே? நீ எப்போ அங்கெல்லாம் போகிற? அதெல்லாம் இல்லை. அதான் நான் சொல்கிறேன் இல்லை, ஒரு கடவுளின் பேரால் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் இருந்து ஆள் போட்டுருக்காங்களா? எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல. சரிண்ணே, அப்போ இந்த 2வது ஆள் யாரு? 2வது ஆள் யாருன்னு தெரியல. அவர் நமக்கே புதுசாக தான் இருக்குது. அதில் தான் எலெக்ஷன் வரப்போகுதுல. இன்னும் நெருங்க ஒவ்வொன்றா வரும். 2வதாக ஒரு முக்கியமான விஷயம், மிக முக்கியமான விஷயம். என்னதுண்ணே? நம்ம இலைக்கட்சியில் இருக்க முக்கியமான ஒருத்தர் தளபதி கூட போகிறதுக்கு வில்லிங்காக இருக்கிறாரா? பேச்சுவார்த்தைலாம் போயிட்டுருக்கா. தளபதினா சூரியனை சொல்கிறீங்களா இல்லை யானையை சொல்கிறீங்களா? என்னை பார்த்து தமிழ்நாட்டில் இந்த கேள்வியை கேட்குற ஆள் நீ தாண்டா. உன்னை தனியாக கவனிச்சுக்கிறேன். இப்போ ட்ரெண்டில் எந்த தளபதி இருக்காரு? அந்த தளபதி தான். அவர் கட்சியில் சேர்றதுக்கு இவர் ரொம்ப விருப்பம்லாம் தெரிவிச்சிட்டாரா? ஆனால் அந்த பக்கத்தில் இருந்து இன்னும் ஒரு ரெஸ்பாண்ட் வரல உங்களுக்கு. யாருன்னே இருந்தாலே முக்கியமான ஆளே, முக்கியமான பொறுப்பு வச்சவர் இலைக்கட்சி ஆட்சியில் இருந்தப்போ. நீங்கள் சொல்கிற அமைச்சராக தான் இருந்திருப்பாரு. எந்த அமைச்சர்? அமைச்சராக இருந்தவர், உயிர்காக்கும் துறையில் இருந்தவர், அமைச்சராக இருந்தவர். என்னண்ணே புதுக்கோட்டைக்காரரா? அவரே தான்ப்பா. கேட்டோன்னே எனக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. ஆனால் வரக்கூடிய தகவல் அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன இருந்தாலும் ஒரு முக்கியமான ஆள் இல்லை. ஆமாண்ணே, பழைய ஆள் தான். இருந்தாலும் தளபதி கட்சி இருந்து இன்னும் ரெஸ்பாண்ட் வரலையா? என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். 3வதாக ஒரு முக்கியமான விஷயம். என்னதுண்ணே? இதுவும் தளபதி கட்சி பற்றின விஷயம்தான். என்னண்ணே சொல்கிறீங்க? ஆமாம். இப்போ நம்ம தளபதிக்கு உதவி செய்ய நிறைய பேர் வந்தாங்கல்ல. ஆமாண்ணே, வேறு கட்சியிலேருந்து வந்தாங்க. வேறு கட்சியிலேருந்து வந்தாங்க. வடக்குலேருந்து ஒருத்தர் வந்தார்ல. ஆமாம், கட்சியோடய வந்தார். அவர் இப்போ மொத்தமாக களி கொண்டு போயிட்டாரா? சுடுது. என்ன மேல இருந்த விட்டத்தை காணா? தமிழ்நாட்டில் வியாபாரம் பண்ணது போதும், பீகாருக்கே போவோன்னு போயிட்டாரா? அப்படியே ஒரேதா? அவர் தான் இங்கே பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டார்லப்பா. இருந்தும் தளபதி ஒரு நட்பு ரீதியாக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். என்னாச்சுன்னு தெரியல. ஒருவேளை என்ன சொல்கிறாங்களா இவங்கெல்லாம்? உள்ளே ஏற்கனவே ஆலோசனைக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. நம்ம வேற புகுந்து குட்டையை உழப்ப வேணாமா, நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு அவர் கிளம்பினாராம். அப்போ இனிமேல் எல்லாமே முன்னாள் சிறுத்தை கையில் தான் இருக்க போதுங்கிறீங்க? முன்னாள் சிறுத்தை கையிலும் இருக்கலாம், இல்லை ஆரோக்கியமான ஒருத்தர் இருக்கார்ல முதல்ல இருந்து. ஆமாண்ணே, அவர் வேலையே இருக்கலாம். என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை சொல்ல மறந்துட்டீங்கண்ணே. என்ன நல்லவா? அண்ணே அதான் இலக்கட்சியிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தாரண்ணே. இலக்கட்சியிலேருந்து யார்? ஓ, நீ அவரை சொல்றியா? ஓ, அந்த லோட்டஸ்லேருந்து இலைக்கு தாவி அப்புறம் திரும்ப யானைக்கு வந்தவர் அவர் தானே? அவரே தானே. அவருக்கா? அவர் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு. ஆனால் அவருக்குலாம் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குமான்னு அவருக்கு தெரியல. நான் நல்லா விசாரிச்சுட்டு பொறுமையாக டீல் பண்ணுவார். நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுகிறேன். எல்லாருமே அட்டன் பண்ணீங்க.